வணக்கம். இன்றைய நாளில் நாங்கள் இந்த சந்திப்பினை ஏற்படுத்துகின்றோம். தாயகத்தில் இன்றும் எங்களுடைய மக்களுடைய அவலங்களை, எங்களுடைய மக்களுடைய குறிப்பாக எங்களுடைய அஹ், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட அந்த உறவுகளுடைய அவ வழிகளையும் அவர்கள் குறித்த தேடல்களையும் அது குறித்த போராட்டங்களையும் முன்னகர்த்தி கொண்டிருக்கின்ற தமிழர் தமிழர் தாயக வலிந்து காணாமலாக்கப்பட்ட சங்கத்தினுடைய உறவுகளோடு நாங்கள் இப்பொழுது இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் இந்த போராட்டத்தை தொடர்ச்சியாக 3228 நாட்கள் நினைக்கின்றேன். அப்படித்தானே? வணக்கம் ராஜ்குமார். வணக்கம் சோதனியக்கா. வணக்கம் தமிழ் தோழர்கள். எனவே இந்த 3000 எத்தனையாவது நாள் இன்றைய நாள்? 3023வது நாள். 3023வது நாளாக வவுனியாவில் ஒரு கொட்டகை அமைத்து அதில் எங்களுடைய உறவுகளுடைய வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய தாய் தந்தையர்கள் உறவுகள் போராடி வருகிறார்கள். நான் நினைக்கின்றேன், சுமார் எவ்வளவு மக்கள் அங்கே எவ்வளவு அந்நியர்கள் தந்தையர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள்? 100க்கும் மேற்பட்ட தாய் தந்தையர்கள் போராடி குடும்பங்கள், காணாமலாக்கப்பட்ட குடும்பங்களா 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் போராடி கொண்டிருக்குது. தொடர்ந்து வாரவ அதோட எங்கட வவுனியா மாவட்டத்துல 175 குடும்பங்கள் எங்கட போராட்டத்துக்கு தொடர்புல இருக்கணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலைப்பாடு பிள்ளைகள இளம் பிள்ளைகளை வச்சுக்கிற நேரடியா கலந்து கொள்றீங்க. நேரடியா கலந்து கொள்ற ஆக்கள் 100 பேர். என்ன நாங்கள் இப்ப எந்த உதவிகள் செய்து என்ன நடவடிக்கை எடுக்கலையே 100 குடும்பங்கள். முதல்ல 64 குடும்பங்கள் இருந்தது. இப்ப அந்த தாய்மார் இதுவரைக்கும் 19 பேர் எங்கட போராட்டத்துக்கு வந்தவர் இறந்திருக்கணும். அவைண்ட உறவினர்கள், அதாவது பிள்ளைகள், அவைண்ட சகோதரங்கள் எல்லாம் இப்ப கூடுதலா கலந்து, அதுக்கு இறந்த பிறகுதான் எங்கட போராட்டத்துக்கு கலந்து கொள்ற ஆக்கள்ன்ற தொகை கூடி இருக்குது. அதனால இப்ப 100 பேர் எங்கட ஒரு போராட்டம் என்றால் இப்ப 100 பேர் குறைஞ்சது கலந்து கொள்வேன். இந்த வேளையில் இந்த போராட்டம் பல்வேறு தடைகள், பல்வேறு சவால்களை எதிர்கொண்ட நிலையில் நடத்தப்படுவதை பார்க்கின்றோம், அவதானிக்கின்றோம். இந்த இடத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு 3000 நாட்கள் என்று சொல்லும் பொழுது பல்வேறு அரசுகளை நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள். அந்த அரசுகளோடு அந்த அரசுகளுடைய அழுத்தங்களையும் எதிர்கொண்டிருக்கிறீர்கள். அவற்றை கடந்து இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே இந்த போராட்டத்தினுடைய தன்மை ஆரம்பித்த நாளிலிருந்து இன்றைய வரையில் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்ற விடயங்களை சொல்ல முடியுமா? ஆமா, இது 2017ஆம் ஆண்டு ஜனவரி 23ஆம் தேதி நாங்கள் ஒரு சாகும் வரையான உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பிக்கிறோம். ஏன்னா காணாமல் ஆக்கப்பட்ட பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒரு நல்ல ஆட்சி என்ற ஒரு போலி அரசாங்கத்தை கொண்டு வர்ற நேரம் இந்த போராட்டங்கள், காணாமல் ஆக்கப்பட்ட தொடர்ந்து போராடி கொண்ட போராட்டங்கள் நீட்டு செய்யப்படுது. அப்ப நாங்கள் அந்த அந்த வதை உணர்ந்து, அதாவது மன்னார்ல உள்ள சிவமால பாதலூடாக மன்னார் பிரஜைகள் ஊடாகத்தான் இந்த போராட்டங்கள் ஒருங்கிணைக்கப்பட்ட கொண்டது. அதுக்கு உதவியை புரிஞ்சு வந்தவர் சிங்களவர் வந்தவர், அதாவது தெற்குல உள்ள சிங்கள பொருளாதார உதவியில ஒரு போராட்டம் நடந்தாலும் உங்களுக்கு தெரியும். இப்பவும் NPP அரசாங்கம் சிங்கள புத்திஜீவிகள் வச்சு கொண்டுதான் நகருது. அதே மாதிரி ஒரு தொடர்புல தான் சுவிஸ்ல ஃபண்ட் எடுத்து அப்படி ஒரு போராட்டம் நடந்து கொண்டு ஒரு பெரிய அளவுல போராட்டம் மக்களுக்கு உதவி செய்து போட்டு திடீரென்று அந்த பொருளாதாரத்தை நிப்பாட்டி அந்த ஒழுங்கை நிப்பாட்டினோட அந்த போராட்டங்கள் ஸ்தம்பிதம் அடை. அப்படி ஒரு சூழல்ல தான் நாங்கள் முடிவெடுக்கிறோம். இது ஒரு எங்களுக்கான தீர்வு, எங்களை போராட்டம் மலங்கடிக்கப்படுறதுனால நாங்கள் ஒரு சாகும் வரை உண்ணாவிரத்தை 14 தாய்மார் வவுனியாவில் 23ஆம் தேதி ஜனவரி 2017ஆம் ஆண்டு ஆரம்பிக்கிறோம். அப்ப அந்த போராட்டம் ஆரம்பிச்சு 4ஆம் நாள் இலங்கையின் அப்ப பாதுகாப்பு அமைச்சராக இருந்த ருவான் விஜயரத்னா நேரடியா போராட்ட களத்துக்கு எங்களுக்கு ஒரு வாக்குறுதி எழுத்து மூலம், நாங்கள் நம்ப மாட்டோம் அரசு சிங்களவர்களை நம்ப தயாராயில்லைன்னு சொன்ன போது அவர்கள் எழுத்து மூலம் எங்களுக்கு ஒரு 14 நாள்ல உங்களுக்கான 3 கோரிக்கைக்கான தீர்வு வழங்குவோம். அதாவது காணாமலாக்கப்பட்டவரை வெளிப்படுத்துறது, அரசியல் கைதிகளை முழுமையா விடுதலை செய்யறது, பயங்கரவாத லட்சத்தை நீக்கிறது. 2017 ஓம் சொல்லி அப்போ உள்ள பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் கையெழுத்து வச்சு, அதுவும் அனைத்து 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் எழுச்சி, அதாவது புலம்பெயர் தமிழர்கள் தாயகத்தில எல்லாம் பெரிய ஒரு எழுச்சி நடந்த நேரம். அதை அடக்கிறதுக்காண்டிய தந்துருவாயமா சிங்களவர்கள் பாவிக்கிற தந்துருவாயத்துல உண்டு. அதை பாவிச்சு எங்களை மக்கள்கிட்ட போராட்டத்தை திசை திருப்பி அகழி மாளிகையில உங்களுக்கு தான தீர்வு, அதாவது 14 நாள்ல இந்த 3 கோரிக்கைக்கான தீர்வு தருவதாக விக்டர் சூசை என்ற ஒரு பாதர்றான், அதாவது மன்னர் ஆயர் இல்லத்துல பொறுப்பா இருந்த விக்டர் சூசை என்ற ஒரு பாதர்றான், அதுல பொறுப்பா இருந்த அந்த கடிதத்தையும் எழுதியிருந்தவர். அதை தந்து எங்களை போராட்டத்தை அன்றைக்கு தணிக்கப்பட்டிருந்தது. தணிக்கப்பட்டு 9ஆம் தேதி பிப்ரவரி 9 அகழி மாளிகையில நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு செய்திருந்தாங்க. அங்க அது எங்கட வாக்குறுதி அளிச்சபடி மைத்ரிபால சிறிசேனவோ ரணில் விக்ரமசிங்கவோ அந்த பேச்சுவார்த்தையில கலந்து கொண்டேன். ஆனா
சட்ட அமைச்சர், சுகாதார அமைச்சர், பாதுகாப்பு அமைச்சர், மிச்ச அனைத்து துறைகளில் உள்ள அமைச்சர்கள், சிறைச்சாலை அமைச்சர் அனைவரும் சந்திச்சிருந்தவர். அப்பேக்குள்ள நாங்கள் எங்களை அப்ப முதலாவது போராடினபடியா எங்களை தலைமை தாங்கி கூட்டிக்கொண்டு போனது வந்து ரெட்னவேல் லோயர் அண்டு கொழும்புல இருக்க ஒரு சட்டத்திரணி தான் தலைமை தாங்கி கூட்டிக்கொண்டு போயிருந்தவர். அங்க போன இடத்துல இப்ப எங்கட போராட்டத்துல எங்களோட உயிரோட எங்களோட பிரஜை குழுவிலையும் உயிரோட இருந்த ஈழம் சேகுரா என்ற ஒருவரும் எங்களுக்கு பிரதானமா வந்திருந்தவர். அவர் இப்ப மாரடைப்பில் அதை முன்னாள் போராளியும் செஞ்சுலர் வட போர் முனை தளபதி செஞ்சுலர் மாசட்ட தம்பியாம் இருந்த அவர் காணாமல் ஆக்கப்பட்டதுக்கு தாண்டி தான் எங்களோட போராட்டத்தோட அவர் இணைஞ்சு கொண்டிருந்தவர். அவர் மரணம் அடைஞ்சிட்டார். இப்ப அவருக்கும் நாங்கள் தன்னை கூறிக்கொண்டு அவரும் தலைமை எங்கட அம்மா மாற்ற தலைமையை வந்து ஏற்றிருந்தது வந்து ஈழம் சேகுரா தான். அப்ப அந்த தலைமையில் நாங்கள் அரை மாலையில பேசியக்கல எங்களுக்கு எல்லாருக்கும் சட்டத்தரணி என்ன பேர் அவருக்கு ரட்னவேல் அவர்கள் எங்களை கூட்டிட்டு போயிருந்தவர். அந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிற இடையில வந்து சுமந்திரன் வந்திருந்தவர். அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த பேச்சுவார்த்தை மேசையில் அமர்ந்திருந்தபடியால நாங்கள் எங்களுக்கு போனது வந்து நாங்கள் முதலாவது மக்களா பாதிக்கப்பட்ட மக்களா வந்து எங்கட கோரிக்கை வந்து எங்களுக்கு தேவை வந்து நாங்கள் 3 கோரிக்கைக்கு கையெழுத்து வச்சபடி காணாமலாக்கப்பட்டவரை வெளிப்படுத்துறது, அரசியல் கைதில முழுமையா விடுதலை செய்யறது, அடுத்தது எங்களுக்கு வந்து பயங்கரவாதத்தை நீக்கிறது. இதுல 3ல ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு நடந்தே ஆகணும்ன்றது உறுதியா இருந்தோம். ஆனால் அதுல அந்த விஷயத்துல இருந்து இந்த இலங்கை அரசாங்கம் பாதுகாக்கிறதுக்கு இல்லாட்டி தப்புறதுக்கு தமிழ் தரப்பா வந்து கூட்டமைப்பு TNA சுமந்திரன் வந்து அதை கலந்து கொண்டு அந்த பேச்சுவார்த்தையை குழப்புறதுக்குரிய நடவடிக்கையில தொடர்ந்து மேற்கொண்டு கொண்டிருந்தார். அப்போது இறுதி கட்டத்துல நாங்கள் அதை மீறி எங்களுக்கான தீர்வை கோரிய போது ஆனா அந்த ரெட்னவேல் லோயர் வந்து அவர்கள் வந்து கூட்டமைப்பை வெளியேற சொல்லி கொள்ளிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள நிலப்பாடும் எங்களுக்கு அது விளங்க இல்லை. அவர்கள் வந்து இப்ப எங்கட கோரிக்கையை நீத்தி போகிற செய்யவில்லை தான் இது இருந்தது. அப்ப நாங்கள் கேட்டது வந்து எங்களுக்கான தீர்வை நீங்க வழங்கும் கொண்டு. அப்ப அந்த இறுதி கட்டத்துல வந்து சுமந்திரன் சொல்லிட்டு போனார், காணாமலாக்கப்பட்டோர் கூடுதலா ஆயிரக்கணக்காரர்கள் தங்களுக்கு TNAக்கு தான் வாக்களித்ததாகவும் அந்த வாக்களித்தபடியால் தங்களோட தான் அரசாங்கம் அது சம்பந்தமாக காணாமலாக்கப்பட்ட பிரச்சனையை பேசணும் என்றும் எங்கள ஒரு 14 பேர் உண்ணாவிரதம் இருந்து அவைக்கு மட்டுமண்டா தீர்வை கொடுங்கன்னு சொல்லி போட்டு அரசாங்கம் அதை மீறி காணாமலாக்கப்பட்ட தீர்வை வழங்கினால் இவற்றை கோரிக்கையை நீங்க நிறைவேற்றீங்களா இருந்தால் தாங்கள் இலங்கை அப்ப அரசாங்கத்துக்கு அவ ஆதரவு கொடுத்து கொண்டிருந்தவர், சம்பந்தரையா எதிர்கட்சி தலைவராக இருந்தவர். அப்ப இந்த ஆதரவை வந்து நாங்கள் எதிர்கட்சியில இருந்து ஆதரவு கொடுத்தவர். அப்ப அதை நாங்கள் பரிசீலனை செய்ய வரும் அவர் அந்த பேச்சுவார்த்தை எழுப்பி போனதோட அந்த பேச்சுவார்த்தை அப்ப அதை அரசாங்கம் தரப்பு சொல்லுது TNAயோட நாங்கள் சேர்ந்து பயணிக்கிறபடியால நாங்கள் அவர்களை மீறி முடிவெடுக்க இயலாது, நாங்கள் பிறதொரு தினம் சந்திப்போம் என்ற ஒரு நிலப்பாட்டுக்கு வருகிறோம். அப்ப நாங்கள் அதை எதிர்த்த அளவுல எங்களை உணவு சாப்பிட்டு அரளி மாலைகளை சாப்பிட்டுட்டு கதைப்போம். நாங்கள் சாப்பிட எங்களுக்கு தீர்வுக்கு வந்த நாங்கள் உண்ணாவிரதம் வந்து தீர்வுக்கு எங்களை விடையே சொல்லுங்க, நாங்க சாப்பிட வரையிலண்ட. அப்ப அவர்கள் அந்த பேச்சுவார்த்தை மற்ற ஆளுந்தரப்பு முக்கியஸ்தர்கள் எல்லாம் வெளியேற நேரத்துல நாங்கள் தாய்மார் தவிர்க்க முடியாம நாங்கள் அதுல இருந்து சாப்பிட உணவு இல்லாம வெளியேற வேண்டி வந்தது. இது வந்து ஒரு மீண்டும் சிங்களத்தின் ஒரு துரோகம் தான். அதுக்கு பிறகு நாங்கள் வந்து சிங்கள ஆட்சியாளர்கள் மட்டுமல்ல உடன் இருந்த நீங்க சொன்னவர்களும் அதுல உடந்தையாக இருந்திருக்கிறார்கள் இல்லையா? அதுக்கு பிறகு நாங்கள் தாய்மார் எல்லாம் வந்து எங்களுக்கு இந்த ஒரு செய்தியாளர் சந்திப்பு வச்சு நாங்கள் அப்ப எங்கட ஈழம் சேகுரா சொன்ன வார்த்தையை நாங்கள் மீள நினைவூட்ட விரும்புகிறேன். அவர் சொன்னவர், கடந்த அரசாங்கம், தற்போதைய அரசாங்கம், இனிவரும் சிங்கள அரசாங்கங்கள், சிங்கள பேரினவாத அரசாங்கங்கள் தமிழ் மக்களுக்கு தீர்வை வழங்காதுன்றதுக்கு வந்து இந்த பேச்சுவார்த்தை சாகம்பரை உண்ணாவிரதம் இருந்து நாங்கள் போய் எங்களை சிங்கள அரசாங்கம் ஏமாற்றினது ஒரு சாட்சி என்று சொல்லி ஊடகங்களுக்கு பதிவு செஞ்சிருந்தவர். அதை நான் மீள பதிவு செய்கிறேன். அதுக்கு பிறகு நாங்கள் இங்க தாய்மார் வந்து நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டு நாங்கள் ஒரு தொடர்ச்சியான ஒரு போராட்டம் செய்யணும். அதாவது உண்ணாவிரதம் என்றால் ஒரு 4 நாள் 5 நாள்ல இந்த முடிவுக்கு வந்துவிடும். நாங்கள் ஒரு சுழற்சி முறையான போராட்டத்தை ஆரம்பிக்கணும் என்று பிப்ரவரி 24ஆம் தேதி, அதாவது அன்றைக்கு ஒரு சிவராத்திரி தினம் அன்று நாங்கள் எல்லா தாய்மாரும் சேர்ந்து ஒரு சுழற்சி முறையான போராட்டத்தை ஆரம்பிச்சு இன்றைக்கு 3023ஆவது நாள்ல நாங்கள் போராடி கொண்டிருக்கோம். இந்த இடைவெளியில வந்து எங்களை ஐநா, ஐரோப்பிய ஒன்றியம், வெளிநாட்டு பத்திரிகையாளர்கள், அல்ஜசீரா டிவி, அடுத்தது இண்டஸ்ட்ரி பிரஸ் செய்தி ரிப்போர்ட்டர்கள் எல்லாம் அனைவரும் இந்த கடைசி இறுதியாக கூட ஒரு சர்வதேச ஊடகவியாளர் வந்து இப்ப 3000 நாள் கழிஞ்சு எங்களை சந்திச்சுட்டு போயிருந்தவர். எல்லாரும் வந்து எங்களுக்கு கொடுத்த உறுதிப்பாடு என்னண்டா, ஜனநாயக ரீதியில அமைதியான முறையில வன்முறை இல்லாம போராடுறீங்கள், உங்களுக்கான தீர்வு நிச்சயம். அதுல UN தோமஸ் என்ற ஒரு அலுவலக பணியாளர், விசேட பணியாளர் தோமஸ் சொல்லியிருந்தவர் வந்து 4 வல்லரசு நாடுகளும் கூட போராட்டத்தை உன்னிப்பா அவதானிச்சு கொண்டிருக்கு, உங்களுக்கான தீர்வு நிச்சயமா இருக்குது, அதால நீங்கள் ஜனநாயக ரீதியில தொடர்ந்து போராடுங்க என்றத சர்வதேசத்தின் அந்த அந்த உறுதி ராஜேந்திரிகள உறுதிமொழிகளின் படி
அவர்கள் என்னென்ன செயற்பாட விரும்புகிறார்களோ அதன் வழியில் தான் நாங்கள் அமெரிக்க ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளை அழைத்து எங்களோட போராட்டத்தை செய்தோம். ஏன்னா கூட காணாமலாக்கப்பட்ட ஆக்களை கண்டுபிடிச்ச விடயங்கள் போஸ்னியா பல நாடுகள்ல அது நடந்திருக்கு. அதை ஐரோப்பிய நாடுகள்லாம் தலையிட்டதை செய்திருக்கு. அதாவது வெளிநாட்டு சக்திகள தலையீடு இல்லாம காணாமலாக்கப்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வராது. அது இன்றைக்கு நாங்கள் கண்ணோட பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்ப நாங்கள் கடைசியா கேள்விப்பட்டோம், அதாவது மன்னார் புதைகுழியில அந்த வழக்குல காணாமல் அதுல கனவேற்ற ஆதாரங்களை எடுத்ததாகவும் இப்ப இறந்தது வயதுகள் தெரிஞ்சிருக்கிறதாகவும் அதை உதவி கோருறதுக்கு காணாமலாக்கப்பட்ட உதவியை கேறுதான் வச்சுக்கோங்க. ஆனா இதை நாங்கள் எங்கட 2000வது போராட்ட காலத்திலே சொல்லியிருக்கிறோம். சர்வதேச நிபுணத்துவம் வாய்ந்த, அதாவது அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளை அழைச்சாதான் அந்த நிமித்துவம் அதற்குரிய கருவிகள் இருக்குது. ஒரு ஆள்ட மனித எச்சங்களை வச்சுக்கொண்டு அனைத்தையும் கண்டுபிடிக்கலாம். டிஎன்ஏ முழுக்க எடுக்கலாம். அதோட இறந்து போற தாய்மாட்ட டிஎன்ஏயும் சேமிக்க வேண்டிய பொறுப்பு புலம்பெயர் தமிழர்களுக்கும் புத்திஜீவிகளுக்கும் கட்டாயம் இருக்கு. ஏன்னா அதோட அவன் சாட்சியம் அலைஞ்சு போகுது. அந்த அம்மாவோட டிஎன்ஏ இப்ப ஒரு 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 முள்ளிவாய்க்கால சர்வதேச விசாரணை ஒரு இடத்துல இருக்கிற மண்ணை அள்ளினா இத்தனை உறவுகள் இல்லைன்றதை நாங்கள் கண்டுகொள்ளலாம். அப்ப அந்த தொழில்நுட்பங்கள் வேணும்ன்றதை தான் கோரித்தான் நாங்கள் வெளிநாடுகள் அழைத்து அந்த தொழில்நுட்ப உதவிகளையும் கோரி இவங்கள போராட்டத்தை மேற்கொண்டு வரோம். அதுல அவர்கள் சொன்னதுல காணாமலாக்கப்பட்ட அம்மா மேட்ட உதவியை கோரிக்கிறது ஒரு இலங்கை அரசாங்கத்தின் ஒரு வழக்கு 5 வருஷம் 10 வருஷமா போற நேரத்துல அண்மையில நீங்க பார்த்திருப்பீங்கள், இளஞ்செழியன் அவர்கள் வழங்கிய ஒரு தீர்ப்பு, ஒரு தூக்கு தண்டனை தீர்ப்பு இன்றைக்கு இன்னொரு நீதிபதிகளால், அவர் இப்ப ரிட்டையர் ஆயிட்டார், நீதிபதியாக அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு கொலை குற்றவாளி, குற்றம் இல்லை. அப்படித்தான் இலங்கை, அதாவது எங்கட வவுனியாவில நாங்கள் ஒரு நீதிமன்றத்துக்கு முன்னால்தான் போராடி கொண்டிருக்கோம். இன்றைக்கு 3023 நாளும் வவுனியா மேல் நீதிமன்றத்துக்கு முன்னால்தான் நாங்க இருக்கிறோம். அப்ப அந்த நீதிமன்றத்துல இன்றைக்கு அந்த தீர்ப்பை பார்க்கும்போது இலங்கையில நீதி இல்லை. அது இப்ப முக்கியமா இதுல எந்த நேரம் அதை கதைக்கிறதுல இப்ப பெரிய அளவுல பேசப்படுது. கனடா அமைதியான நாடுகள்ல முன்னிலையில இருக்கிற கனடாவிலேயே ஒரு நினைவு தூவிய போய் தாக்குற அளவுக்கு சிங்களத்தின் பேரினவாத வன்முறை பயங்கரவாதம் இருக்குன்றத இன்றைக்கு உலகம் பார்த்துருக்கு. இப்ப உங்களுடைய போராட்டத்திலும் நாங்கள் அவதானித்தும் சில நேரங்களில் சில காலங்களில் இந்த புலனாய்வாளர்களுடைய தலையீடுகள் இருந்ததை பார்க்கக்கூடியதா இருந்தது. நான் நினைக்கின்றேன் உங்களுடைய போராட்டத்தின் தலைவி அம்மாவோடு நாங்கள் பேசலாமா? இந்த வணக்கம், உங்களுடைய பெயர்? காசிக்குள்ள ஜெயவனிதா. வணக்கம் அம்மா. ஏனென்றால் உங்களுடைய பேட்டிகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம். இப்ப இந்த புலனாய்வாளர்கள் உங்களை உங்களுடைய போராட்டத்தை அவ்வப்போது அச்சுறுத்துகின்ற பாணியில் செய்வதும், இடையிடையில் உங்களுடைய கொட்டகை கூட காற்றுக்கு மழைக்கு சரிந்து விழுந்தது, அதெல்லாம் பார்த்தோம். எத்தனை தடைகள் வந்தாலும் இடையில் நாங்கள் கேள்விப்பட்டோம், சில அந்நியர்களை தந்தையர்களை நீங்கள் இழந்திருக்கிறீர்கள் இல்லையா? இந்த போராட்ட காலத்தில் இந்த 3023 நாட்களுக்குள் சில வலிந்து காணாமலாக்கப்பட்டவருடைய உறவுகளும் இயற்கை எய்திருக்கின்றார்கள். இந்த சூழலில் இந்த போராட்டத்தினுடைய சவால்களை எதிர்கொள்கின்ற வல்லமையோடு நீங்கள் போராடுகிறீர்கள். நீங்கள் போராடுவதால் தான் இங்கே தாயகத்தில் இப்படி போராட்டங்கள் இருக்கின்றன என்றதை காட்டி புலம்பெயர்ந்த மக்களுடைய போராட்டங்களும் வலுப்பெறுகின்றன. அப்ப இந்த போராட்டங்களை எதிர்கொள்கின்ற நிலை பற்றி சொல்லுங்கள். எவ்வாறான சவால்களை நீங்கள் எதிர்கொண்டீர்கள்? நாங்கள் எத்தனையோ சவால்களுக்கு மத்தியில தான் நாங்கள் இந்த போராட்டத்தை கொண்டு செல்லுந்தோம். ஆனா என்னோட தாய்மார்களும் என்னோட தோளுக்கு தோளா நின்றுதான் போராடி கொண்டு இருக்கிறோம். ஆனா நாங்கள் எவ்வளவு காலம் சென்றாலும் நாங்கள் இருக்க மட்டும், நான் இல்லை என்று சொன்னாலும் எனக்கு பின்னால ஒரு ஆள் இருக்கும் போராட்டத்துல. நாங்கள் இந்த போராட்டம் சரியான ஒரு தீர்வு இல்லாமல் விடவே மாட்டோம். அதை நாங்கள் நெடுகளுமே சொல்லி கொண்டுதான் வரோம். நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கும் சொல்லி நாங்கள் வெளிநாட்டுக்குமே சொல்லி கொண்டு வரோம். நான் உறுதியாத்தான் இருந்து போராடி கொண்டு இருக்கிறோம். ஆனா நாங்கள் எங்க புள்ளிகள முடிவு, எங்க தமிழ் மக்களுக்கான ஒரு சரியான ஒரு தீர்வு கிடைக்கணும்ன்றதுக்காகத்தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். இனப்படுகொலை என்று சொன்னாலே இனி அரசு பண்ணுவோம் என்று இந்த அரசாங்கம் வெளியிடுது. ஆனா நான் சொல்றேன், இனப்படுகொலை தான் நடந்தது. அதை நாங்கள் உறுதியாதான். நாங்கள் ஏனென்றா நாங்கள் அங்க நாங்கள் கடைசி வரைக்கும் நாங்கள் நின்றுதான் வந்த ஆட்கள். அப்ப இவர்கள் போய் சொல்ல இயலாது. ஆனா இவர் சொல்வது முழுக்க சரியான பொய், உண்மையே இல்லை. அப்ப நாங்கள் இனி நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிட மாட்டோம். நாங்கள் எங்க பிள்ளைகளுக்கு நிச்சயமா நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வரைக்கும் நாங்கள் போராடுவோம். எங்க தமிழ் மக்களுக்கு ஒரு
சரியான ஒரு தீர்வு ஒன்று கிடைக்கணும். ஏனென்றா நெடுகாவே என்ற காலடியில விழுந்து நாங்கள் பயந்து ஒடுங்கி எங்க அப்பா அம்மா காலத்திலேயே பயந்து ஒடுங்கின காலம்தான் கூட. ஆனா இப்ப நாங்கள் பயந்து ஒடுங்குற காலம் இல்லை. நான் அதை நான் எல்லாருக்குமே எல்லா தாய்மாருக்குமே சொல்லி இருக்கிறேன். ஆனா இறந்து போன தாய் தகப்பன் சரியான உறுதியை தந்திருக்கிறான். நீ போராடுவாய், தொடர்ந்து ஒரு தீர்வு பெறும் மட்டும் போராடுவாய், தீர்வு இல்லாமல் நீ இந்த போராட்டத்தை கைவிடக்கூடாது. எங்க நாங்கள் இல்லை என்று சொன்னாலும் எங்க பிள்ளைகள் என்றாலும் உனக்கு பின்னால நிப்பினம் என்று சொன்னதால் நான் அந்த ஒரு வார்த்தைக்காக எங்கெண்ட பிள்ளைகளுக்கு எங்க என்ன நடந்தது எப்படி வச்சிருக்கிறாங்க என்ற ஒரு சரியான ஒரு முடிவு அவங்க எங்க வச்சிருந்தாலும் எங்களுக்கு ஒருக்கா காட்டினாலே போதும் என்றுதான் நாங்கள் இருக்கிறோம். ஆனா அவங்க அந்த நிலைமைக்கு இந்த அரசாங்கம் வரவே மாட்டுது. நாங்கள் இதை நம்பவும் இல்லை. நாங்கள் இப்ப சரியா வெளிநாட்டு உதவியைத்தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இப்ப 3034 மிஸ் யோசிச்சு பாருங்க. அங்க எவ்வளவு பிரச்சனை மத்தியில புலனாய்வுத்துறையால பிரச்சனை, இயற்கை காத்தடிக்கும், மழை பெய்யும், வெயிலரிக்கும். ஆனா எல்லா இதுக்கே இந்த தயாரா கொண்டிருக்க இருந்து நாங்கள் இந்த போராட்டத்தை உறுதியாத்தான் செய்து கொண்டிருக்கு. சுழற்சி முறையில் நடத்துகின்ற அந்த போராட்டத்தில் நீங்கள் ஒவ்வொரு நாளிலுமே பல்வேறு சவால்களை எதிர்கொண்டிருக்கிறீர்கள். இந்த இடத்தில் வேறு இங்கே இருக்கின்றவர்களோடு பேச முடியுமா? மற்ற உறவுகளோடு போராடி கொண்டிருக்கின்ற வணக்கம் ஐயா. உங்களோட யார் காணாமல் ஆக்கப்பட்டது? என்னுடைய பெயர் பழனிநாதன். நான் கல்மடு பூம்பாறில் இருந்து வருகிறேன். எங்களுடைய போராட்டம் இன்று 3023 நாட்கள் கடந்து கொண்டிருக்கின்ற போதிலும் எங்களுக்கான எந்த விதமான ஒரு தீர்வையும் இதுவரைக்கும் எந்த அரசாங்கமும் வழங்கவில்லை. எங்களுக்கு இது ஒரு பெரிய கவலைக்குரிய விஷயம். இப்ப இந்த 3023 நாளுங்கிற நேரம் நான் ஓரளவுக்கு ஆரம்பத்தில் ஒரு திரகாத்திரமா இருந்த ஒரு மனிதன். இன்னைக்கு என்னுடைய வயதும் போய்கொண்டிருக்கின்றது. எங்களுக்கான ஒரு தீர்வு இல்லையே இந்த ஒரு ஏக்கமும் கவலையும் எங்களுக்கு இருக்கின்றது. என்னுடைய மகன் கூட ஒரு 5 இளைஞர்கள் போன நேரம் நான் இலங்கை இராணுவத்தினால கொண்டு போய் சேர்த்தவங்க. அதை நாங்கள் நேரடியா இராணுவம் தான் என்று சொல்லியும் கூட இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான முடிவையும் எங்களுக்கு கிட்டவில்லை. இப்ப நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கான ஒரு உதவியாக இடம் புலம்பெயர் தமிழ் மக்கள் எங்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்கின்றீர்கள். நீங்களும் இல்லாமல் போயிருந்தால் இந்த போராட்டம் எப்பயோ மழுங்கடிக்கப்பட்டிருக்கும். இங்கே இந்த அரசாங்கம் எங்கள் புலம்பெயர் தமிழ் மக்களின் ஒரு ஒரு தைரியமான ஒரு பல வார்த்தைகளுக்கு மத்தியில் எங்களை இவர்கள் நசுக்க முடியாமல் இருக்கின்றார்கள். அப்ப ஆகவே எங்களுடைய போராட்டத்துக்கு நாங்கள் இந்த 3023 நாள் இன்னைக்கு போராடி கொண்டிருந்தாலும் எங்களை பாதுகாக்கும் பொறுப்பும் எங்களுடைய உண்மையான எங்களுடைய இந்த போராட்டத்தின் முடிவையும் எங்கள் புலம்பெயர் தமிழர்கள் மூலமாக எங்களுடைய வெளிநாட்டு தலைவர்கள், இன்னைக்கு ஒன்றியமா இருந்தாலும் சரி, அமெரிக்காவா இருந்தாலும் சரி, நாங்கள் இன்னும் அவர்களையே நம்பி வாழ்கின்றோம். இலங்கை அரசை நாங்கள் நம்பக்கூடிய அளவுல இதுவரைக்கும் இல்லை. இப்ப எங்களோட போராட்டம் தொடங்கி இப்ப 5 ஜனாதிபதியாகிவிட்டார்கள். இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான தீர்வும் ஒன்றும் இல்லாதனால நாங்கள் இறைவனையும் வெளிநாட்டு அரசியல் பெருந்தலைவர்களையும் நாங்கள் வேண்டி நிற்கிறோம். எங்களுக்கு இந்த நாட்டில் எந்த விதமான தமிழ் மக்களுக்கான எந்த விதமான ஒரு தீர்வும் இல்லை. இன்னைக்கு நாங்கள் போராடுறோம், எங்களை காணாமல் போனவர்களை பற்றி போராடுகிறோம். 2வது அரசியல் கைதிகளை பற்றி நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். மற்றது எங்கள் தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வையும் எங்கள் இந்த போராட்டம் நடந்து வந்த ஆரம்பம் முதல் இதுவரைக்கும் நாங்கள் இதை வற்புறுத்தி கேட்கின்றோம். ஆனால் இதுவரைக்கும் எங்களுக்கு இந்த தீர்வு இல்லாதனால எங்களுக்கு வெளிநாட்டில் இருக்கும் உங்களுடைய கரங்களும் வெளிநாட்டு தலைவர்களும் எங்களுக்கு ஒரு உதவியாக நின்று எங்கள் தமிழ் மக்கள் அந்த முடிவை இந்த இலங்கை நாட்டில் கட்டாயம் செவிமடுத்து எங்களுக்கான நல்ல ஒரு முடிவை தருவீர்கள் என்றும் நன்றியுடனும் வணக்கத்தை நாம் அறிய தெரியும். தாயக மேனியில் ஒரு அடி விழுந்தால் அது நிச்சயமாக உலகத் தமிழர்களை உலுக்கிவிடும். அந்த வலி என்பது அத்தனை வழிகளையும் வலிய வைக்கும். அம்மா, உங்களுடைய யார் காணாமலாக்கப்பட்ட அங்கே இருக்கின்ற மற்றொரு அம்மாவை பார்க்கின்றேன். வணக்கம் அம்மா, துரைராசா கிருபாதேவி கதைக்கின்றன்.
சௌமியா வணக்கம். சாத்திரி குழாங்குளத்துல இருந்து எங்களோட பிள்ளைகள் 1997ஆம் ஆண்டு காணாம போயிருந்தவர். அதே நேரத்துல நாங்கள் இந்த விடுதலை போராட்ட நிலையில தான் நின்று கொண்டிருக்கின்றோம். எங்கள் செயலாளர் தலைவர் அவர்களோடு நாங்கள் தோள் கொடுத்து இன்றைக்கு இந்த தாய்மார் இருப்போம் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். எனக்கு காட்ட பெருத்தம் அம்மா, நான் போல அதைக்க முடியாது. எடுக்க பஸ் ஏறி கார் ஏறி இந்த எல்லையில இந்த தகர கொட்டு இந்த வெக்கையில வந்து கிடந்து காய்ந்து கொண்டிருக்கின்றோம் பிள்ளைகளை நோக்கித்தான். இந்த அரசாங்கம் எங்களுக்கு எப்படி செய்ய வேணும்? எங்களுக்கு ஒரு தீர்வை எங்களுக்கு தரலாம் தான். இந்த ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை நாங்கள் நம்பி இருக்க இல்லையப்பா. எங்களுக்கு வெளிநாட்டு அரசாங்கம் தான் எங்களுக்கு இதை தீர்வை காண தரும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இவ்விடத்தில் இருக்கின்றோம். எங்களது வயது 70. இந்த வயதிலிருந்து தண்ணி இல்லை, தண்ணி இல்லாமல் சாப்பாடு உணவின்றி பிள்ளைகளை இணைச்சு காஞ்சி உணவு இருந்தாலும் சாப்பிட முடியாதம்மா. பிள்ளைகளை இணைச்சு காஞ்சு இந்த எல்லையில வந்து இன்றைக்கு 6:15 பஸ் குடிச்சுதானம்மா இவ்விடத்துக்கு வந்திருக்கின்றோம். ஏதோ உங்கள் உதவியும் கடவுள் உதவியையும் கொண்டு எங்களுக்கு இந்த ஒரு தீர்வை எடுத்து தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். வணக்கம். நல்லது. ஆம். இன்னொரு அம்மாவும் இருக்குன்னு நினைக்கிறேன். யாராச்சும்? வணக்கம் அம்மா. உங்களோட யாரம்மா காணாமலா? அம்மா எனக்கு இப்ப கதைக்கிற நிலைமையிலே இல்ல. ஆகவே வருத்தம் எனக்கு. இந்த மகன் வீட்டை வச்சு புடிச்சு கொண்டு போயிட்டாங்க. 1 மணி 2 மணிக்கு சத்தியரூபா அமிர்தம் சத்தியரூபன். நான் இன்னைக்கு சரியான கஷ்டமாம்மா. இன்றைக்கு நாளைக்கு எந்த உயிர் போகுதோ தெரியும் அந்த நிலைமையில இருக்கிறானம்மா. அப்படி வருத்தம் எனக்கு. அவ்வளவுதான் நம்ம சொல்ல. இப்பொழுது இந்த இது போல் நீங்க சொன்னது போல 65க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அப்படித்தானே? 65 பேர் முதல் ஆரம்பத்துல போராட 65 பேர் சுழற்சி முறையில எங்களோட இருந்தவ. இப்ப அந்த தாய்மார் இறந்த பிறகு அவைன்ற பிள்ளைகள் 2-3 பேர் கூடியிருக்கணும். அதோட வேற எங்கட போராட்டத்துல உறுதித்தன்மையை தெரிஞ்சு கொண்டு வேற இடங்கள்ல இருக்கிற அம்மா மேலாம் இப்ப வந்திருக்கணும். இப்ப மறைமுகமா நிறைய அம்மா மேல் இருக்கணும். அவ சொல்லிட்டு போயினும் தங்களோட இளம் பிள்ளைகள் தான் இப்ப வெளிநாடுகளுக்கு போனது, ஏல் படிக்குது பிள்ளை. அப்ப தங்களுக்கு போனா இங்க சொன்ன மாதிரி இந்த புலனாய்வு அச்சுறுத்தல்ன்றது இப்ப இவ்வளவு காலம் இருந்ததை விட மிக மோசமான இனப்படுகொலையும் எங்களுக்கான ஒரு அச்சுறுத்தலும் இங்க இருந்து கொண்டிருக்கு. மறைமுகமா எங்கட தமிழர்களையே வைத்து எங்களுக்குள்ள ஊடுருவி ஒவ்வொரு அம்மா மேர்கிட்ட அவன் பேர பிள்ளைய வச்சு ஒரு அம்மா போறா 2 வரையில் அவ 2 பிள்ளைய வளர்க்குறா. அவட மகன் காணாமலாக்கப்பட்டது. அவ வேலைக்கு போய் தான் உழைக்கிறான். அந்த 2 பிள்ளைகளையும் இன்றைக்கு ஒரு போதைக்கு திட்டமிட்டு ஸ்ரீலங்கா உளவுத்துறை அவ போதைக்கு அடிமைப்படுத்தும். உங்களுக்கு இளையோர் எல்லாரையுமே போதைக்கு அடிமைப்படுத்தியாச்சு. அதுல கூடுதலா இந்த போராடுற அம்மா மேற்ற அவங்க தகவல் எடுக்கிறாங்க. எங்க வீரியமான ஆக்களை ஆரண்டு அறிஞ்சு அவர்களை ஒரு போதைக்குரிய அடிமையாக்கி இந்த போராட்ட சூழல்ல இருந்தவே ஒதுக்குறாங்க. கூடுதலா போராளிகள் ஒரு மாவீரர் கட்ட குடும்பங்களை எல்லாம் திட்டமிட்டு அவர்களை தரவுகளை எடுத்து அவர்களை போதைக்கு அடிமையாக்குற நிகழ்ச்சி திட்டம் ஒன்று நடந்து கொண்டிருக்குது. ஏன்னா இந்த சந்ததி இனி அடுத்து வர்ற சந்ததி ஒரு இலங்கைக்கு எதிராக வந்துடக்கூடாது, தங்களோட சிங்கள பௌத்த பேரினவாதத்துக்கு எதிராக வந்துடக்கூடாதுன்றதுல கிளந்துழுதாங்க. ஆனால் அவர்களை மீறி இப்ப எங்கட ஆத்மாக்கள் இறந்த ஆத்மாக்கள அந்த சக்தி அந்த தியாகம் இப்ப எங்களை மீறி புலம்பெயர் தமிழர்களாகவும் புத்திஜீவிகளாகவும் இலங்கையை கடந்து தமிழ் மக்களுக்கான நீதி கிடைக்கிறதுக்குரிய சூழல் உருவாகும். அதை அவர்களால் தடுத்து விட முடியாது. இன்னைக்கு அந்த கனடால அந்த தூபின்ற அந்த எழுச்சி உலகம் முழுக்கம் வியாபித்து இருக்குது. சிங்களவர்கள் இடத்துல கூட அது சிங்கள இடத்துல கூட அவைக்கு ஒரு பயமும் ஒரு இதுவும் ஒரு வெளிநாட்டுல ஒரு தூபியை துறக்கிறதுக்கு ஒரு அந்த நாட்டு அரசாங்கம் அதுக்கு சார்பாக கதை கேட்கல தங்களோட குற்றங்கள், அதாவது இராணுவத்தின் பிள்ளைகள் கேள்வி கேட்கிறார்கள். நீங்க என்ன இனப்படுகொலை என்ன அந்த மக்களை அழிச்ச நீங்களாண்ட கேட்கிற அளவுக்கு இன்றைக்கு சூழல் மாறி இருக்கு. அதெல்லாம் தெற்கு இன்றைக்கு பொருளாதாரத்திலையும் அவர்கள போர் விதியை மீறி ஒரு போராட்டத்தை அழிச்சதுன்றதை இன்றைக்கு அவைக்கும் தெரிய வந்திருக்கு. உண்மைகளை இளையோர் தேட ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப நெருக்கடிக்க தங்கியிருக்கணும். அப்ப நாங்கள் இந்த நேரத்துல உறுதியா இருக்கணும். எங்களுக்கு ஒரு தமிழ் இறையாண்மை வேணும். அதுதான் எங்கட பிள்ளைகள் காணாமலாக்கப்பட்டது ஒரு தமிழ் இனத்தின வாழ்வுரிமைக்கான பிரச்சனை. அது தமிழ் தேசிய இன பிரச்சனை ஒரு முக்கிய துரும்பு. அதால காணாமலாக்கப்பட்ட ஒரு இனத்தை ஒரு இனம் காணாமலாக்கினால் அழித்தால் அவர்கள் எங்களை ஆள முடியாது. எங்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழலை உலகம் ஏற்படுத்தியே தந்தி ஆகணும். அதுதான் எங்களோட போராட்டம் அதை கோடிட்டு காட்டுது உலகத்துக்கு. காணாமலாக்கப்பட்டோர் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கணும். அவர்களுக்கான தீர்வு தேவை. அப்ப அவருக்கு என்ன தீர்வுண்டா அழித்தவனை கடத்தினவனை வச்சுக்கொண்டு தீர்வு கொடுக்கலாது.
அதால எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு பொறிமுறை தேவை. அதை கொண்டு நடத்துறதுக்கு எங்களுக்கு ஒரு தீர்வு தந்தா அதை வழி நடத்தி கொள்றதுக்கு எங்களோட புலம்பெயர் சமூகம், புலம்பெயர் இனம் வந்து தயாரா இருக்குது. அறிவு ஜீவியில, புத்திஜீவியில, பொருளாதார ரீதியில, அனைத்து ரீதியிலையும் எங்களுக்கு இன விடுதலைக்கான உறுதிப்பாட்டோட சகல கட்டமைப்புகளோடையும் எங்களோட புலம்பெயர் தமிழர் தயாரா இருக்கணும்ன்றதையும் வந்து உலகம் இன்றைக்கு தெரிஞ்சு கொள்ளுது. ஏன்னா இனப்படுகொலை தூவின்றது முக்கியமாக கனடாவில் நடந்த விஷயம். மீண்டும் இன்னொரு தூவி அமைக்கப்படுற விஷயம். இன்றைக்கு பெரிய அளவுல எங்களுக்கு அந்த ஒவ்வொரு தாய்மாருக்கும் ஒரு தைரியத்தை கொடுத்திருக்கு. வந்து உண்மையில அந்த கனடா அரசாங்கம், கனடிய தமிழர்களுக்கும் வந்து நாங்கள் கைகூப்பி வணங்குறோம். இந்த நெருக்கடியான நேரத்துல, நம்பிக்கைகள் அந்த நேரத்துல நீண்ட காலம், நெடிய காலம் போராடி கொண்டிருக்கிற ஒரு விரக்தி வரும். அந்த நேரத்துல ஒரு பெரிய ஒரு சக்தியாக, ஒரு சூரியன் மாதிரி அந்த அந்த தூவின்ற அந்த ஈழம் எங்கட தேசம் தெரியுற அந்த படத்தோட பார்க்கும்போது எங்களுக்கு அனைத்து கவலையும் தீர்ந்து போகுது. ஒவ்வொருத்தட்ட அனைத்தும் இந்த விடுதலை போராட்டத்தை நேசிக்காம இருந்தவர்கள் கூட, அமைதியாக ஒதுங்கி இருந்தவர்கள் கூட, அது வந்து தங்களுக்கு ஒரு நாடு இந்த இனம்ன்றத வந்து நெஞ்சில நிறுத்துறதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வேலையை அந்த கனடிய அரசாங்கம் செய்ததை வந்து ஒரு பெரும் புலம்பெயர் தமிழர்கள உழைப்பு. அதுக்கு நாங்கள் பெரிய அளவுல எங்களோட போராட்டத்துல நாங்கள் இருக்கிற நேரத்துல அந்த ஒரு மகிழ்ச்சி அடையக்கூடிய எங்களோட போராட்டம் வீண் போகல என்ற ஒரு செய்தியை வந்து எங்களுக்கு தந்திருக்கு. அதுல நாங்கள் தாயகத்தில் போராட்டம் நடக்கும் பொழுதுதான் அந்த உணர்ச்சி பொதுவாக புலம்பெயர்ந்த மக்களை சென்றடையும். அந்த மக்களுக்காக, தாய மக்களுடைய போராட்டங்களைத்தான் நாங்கள் எடுத்துச் செல்கின்றவர்களாக இருக்க வேண்டியவர்களாக இருப்போம். அந்த எழுச்சி தாயத்தில் தான் எப்பொழுதும் வரும். ஆனால் இந்த முறை முள்ளிவாய்க்கால் காலங்களில் பார்த்தோம் என்றால், முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை காலங்களில் கனடாவில் இருந்து அந்த எழுச்சி உலக பரப்பெங்கும் பரவியதை பார்க்கின்றோம். அதற்கு எங்களுடைய அந்த முள்ளிவாய்க்கால் வரையிலான இனப்படுகொலைக்குள்ளான அந்த மக்களுடைய வரலாறுகளை சொல்கின்ற அந்த நினைவகத்தில் இருக்கின்ற நிமிர்ந்து நிற்கின்ற எங்களுடைய தமிழ வரைபடத்தை கொண்ட தூவி, இவை யாவும் ஒரு பேரெழுச்சியை ஏற்படுத்தியது என்பதை இப்பொழுது அதன் விளைவாக கனடாவில் 2வது தூவி எழுப்பப்படுவது பற்றி பேசப்படுகின்றது. அதற்கான அங்கீகாரம் கிடைக்கப்பெற்றிருக்கிற நகர சபையில், டொரண்டோ நகர சபையில். அடுத்து நாங்கள் வேறு நாடுகளிலும் இதை பின்பற்ற புலம்பெயர்ந்த தமிழர்கள் காத்திருக்கிறார்கள் என்றும் அறிகின்றோம். தொடர்ச்சியாக எழுச்சி நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த எழுச்சியினுடைய விளைச்சலாக உங்களுடைய வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் கிடைக்கப்பெற வேண்டும், அதற்கான நீதியை கிடைக்கப்பெற வேண்டும், உங்களுடைய கவலைகள் போக வேண்டும், உங்களோடு நாங்கள் இருக்கின்றோம் என்ற செய்தியையும் சொல்லிக் கொள்கின்றோம். இன்னும் சில நிமிடங்கள் மட்டுமே இருக்கின்ற நிலையில் அடுத்து நிறைவாக இந்த போராட்டத்துக்கான சவால்களில் ஒன்று நிச்சயமாக நிதி. அந்த விடயத்தில் உங்களுடைய தேவை, உங்களுடைய புலம்பெயர் மக்களிடமிருந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற தேவையை பற்றி சுருக்கமாக எடுத்து வாருங்கள் ராஜ். அதுல முக்கியமா வந்து புலம்பெயர் தமிழன்ட உறுதிப்பாடும், தாயகத்துல உள்ள வர்த்தகர் மக்கள்கிட்ட உறுதிப்பாடும் தான் எங்களோட போராட்டம் உலக காலம் நடக்கிறதுக்கு காரணம். அவர்கள் எங்களுக்கு முழு ஆதரவா இருக்கணும். உணவுகளை வழங்கல பல உதவிகளை செய்யணும். இருந்தும் எங்களோட இவ்வளவு தாய்மாரும் வந்து ஒரு போராட்டத்துல கலந்து போறதுக்குரிய பொருளாதார நெருக்கடி என்றது இப்போ இவ்வளவு நெருக்கடிக்கலையும், அதாவது கொரோனா வந்தது, பொருளாதார நெருக்கடி வந்தது, இவ்வளவுக்கே இந்த போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து கொண்டு போயிருக்க மாட்டோம். இவ்வளவு அர்ப்பணிப்பை செய்திருப்போம். அதுக்கு எங்கட புலம்பெயர் மக்கள்கிட்ட அர்ப்பணிப்பும் இருக்குது, அனைத்து தாயகத்தில் உள்ள மக்களும் அர்ப்பணிப்பு இருக்கு. ஆனா தொடர்ந்து நீண்டு நெடிய காலத்துல போய்க்க வந்து இந்த இயற்கை அனர்த்தங்கள்ல வந்து நிறைய இந்த போராட்ட பந்தலுக்குரிய பாதிப்புகள் ஏற்படுத்திருக்கு. உங்களுக்கு தெரியும், அது ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு வீட்டில இருந்தாவே புனரமைக்க வேண்டிய தேவை இருக்கும். எங்கட போராட்ட பந்தல் புனரமைக்கும். அதாவது இந்த தாய்மார்ட்ட நீண்ட காலம் போராடுறபடியா அந்த வயது முதிர்ந்த தாய்மார் எல்லாரும் அவர்களுக்கான ஒரு உலருணவு ஒழுங்குகள் ஒன்றும் நாங்கள் மாதாந்தம் செய்து கொண்டு வரோம். கடந்த காலங்களில் செய்திருக்கிறோம். ஆனா இப்ப வந்து ஒரு எல்லா இடமும் ஒரு பொருளாதார நெருக்கடி சர்வதேச ரீதியில வந்தபடியால ஒரு தேக்க நிலை ஒன்று அதுல இருக்குது. அதற்காகவும் இந்த போராட்ட பந்தலை நீங்க பாப்பீங்க. இந்த காற்று இயற்கையில வந்து எவ்வளவு சேதம் அடைஞ்சிருக்குன்னு பார்த்தா தெரியும். இதை வழியா நாங்க அந்த இதுல எல்லாருக்கும் காட்டுங்க. A9 வீதியில இருக்கிறோம். A9 வீதியில இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்குது. இத பாத்தீங்கன்னா போப் ஆண்டவருக்கு கூட நாங்கள் அஞ்சலி செய்திருக்கிறோம். இனப்படுகொலை என்றதை நாங்களும் வழியில தான் வச்சுக்கிறோம். இனப்படுகொலை நாங்கள் வந்து சுதந்திரத்துக்கான எங்கள் கோரிக்கை ஒருபோதும் அமைதியாகாதுன்றதையும் நாங்கள் வெளியில ரோட்ல பார்வைக்கு தான் வச்சுக்கிறோம். அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்களோட படத்தை வச்சுக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா இந்த போராட்ட பந்தல் எவ்வளவு சேதம் அடைஞ்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இதுக்குள்ள இருக்கிறோம். 3008 வருஷம் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்குது. அதுல நாங்கள் இந்த முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைன்றதை நாங்கள் எழுதி வச்சுக்கிறோம். தமிழ் ஜெனசைட்ன்றது வந்து தெருவோரத்துல நாங்கள் வச்சுக்கிறோம். இந்த வன்முறை அரசாங்கத்தின் இதுல துணிவோட இந்த போராட்டத்தின் சக்தி வந்து அதை எங்களுக்கு தந்திருக்குது. நாங்கள் அந்த இனப்படுகொலை நாங்கள் வெளியில வச்சுக்கிறோம். ரோட் நாங்களும் போராடுற காலத்துல இனப்படுகொலை அரசின் இடத்திலேயே வந்து இனப்படுகொலை நடந்திருக்கின்றது ரோட்ல வச்சுக்கிறோம் எழுதி.
நாங்கள் நீங்கள் இன்னதையும் செய்து பாருங்க உண்டு. ஏன்னா எங்களுக்கு அந்த சக்தி இந்த இருக்கிறதா. இடத்தில் வெளிநாடுகளின் உதவி, நீங்க வெளிநாடுகளை மையப்படுத்தி அவர்களிடம் கேட்கின்றீர்கள் நீதி. குறிப்பாக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற நாடுகளிடம் நீதி கேட்கிறீர்கள். எங்களுக்கு நடந்த இனப்படுகொலைக்கு நீதி வேண்டும் என்று. ஏனென்றால் உலக பொறிமுறைகள் ஊடாக எங்களுக்கு நீதி கிடைக்காது என்பதை உறுதியாக நம்பிக்கொண்டு கடந்த எந்த ஒரு அரசுமே எங்களுக்கு நீதியை தரப்போவதில்லை எங்களுடைய போராட்டத்துக்கு என்று சொல்லி கேட்கிறீர்கள். இதில் உங்களுக்கு கிடைத்த அடைவுகள் என்ன இதுவரையில்? யாரேனும் வந்து உங்களுடைய ஒரு விடயத்தை நாங்கள் சொன்னால் சர்வதேசத்துடைய பார்வைகள் மாறி இருக்கிறது. எல்லா நாடுகளும் இல்லாவிட்டாலும் சில சில இடங்களில், இப்ப கனடா உட்பட பல இடங்களில் ஒரு காலத்தில் இனப்படுகொலை சொல்லவே தயங்கியவர்கள் இப்பொழுது இனப்படுகொலை கூறுகிறார்கள், அதற்கு குரல் கொடுக்கிறார்கள். பல்வேறு விடயங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே நீங்கள் பெற்ற அடைவுகளை பற்றி சொல்லுங்கள். நாங்கள் இதுல நிறைய இடம் கனடா உட்பட அமெரிக்காலையும் 10 காங்கிரஸ் எம்பிக்கள் இனப்படுகொலை நடந்ததுன்னு சொல்லிக்கணும். அது அவைக்கு நன்றி சொல்லி நாங்கள் எங்க படத்தை பின்னுக்கு வச்சுக்கிறோம். அவைக்கு ஒரு நன்றி சொல்லி இப்ப இந்த கனடா இனப்படுகொலை தூவி சுரந்த நேரம் கனடா காங்கிரஸ் எம்பிமார் 3 பேரும் இனப்படுகொலை என்ற விஷயத்த அந்த நேரத்துல பதிவு செஞ்சிருந்தவை ஸ்ரீலங்காவுக்கு எதிராக. அதோட ஆஸ்திரேலியா, பிரிட்டன் போன்ற பல நாடுகள்ல சொல்லியிருந்தவ. இப்ப நீங்கள் இதுல உதாரணமா ஒரு விஷயத்த சொன்னா, ஜனநாயக ரீதியில தான் உலகம் எவ்வளவு சூழ்ச்சிகள் தந்திரங்கள் இருந்தாலும் ஜனநாயகம் என்ற ஒரு வெளியில தான் உலகத்தில் சில விஷயங்களை செய்யும். அதுல நாங்கள் கடைசியா கண்ட நல்ல உதாரணம், இப்ப கஜேந்திரகுமார் அவர்கள் அணியில அவர்கள் இந்த இந்த அரசின் காணி ஆக்கிரமிப்புக்கு எதிராக அமெரிக்க, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள், வெளிநாட்டு தூதுவர்களை சந்திச்ச பிறகுதான் அந்த காணி விடுவிப்பு விஷயத்த ஸ்ரீலங்கா ராணுவம் பின்வாங்குது, ஸ்ரீலங்கா அரசு பின்வாங்குது அதை விட்டு. ஏனென்றா அந்த சர்வதேசத்துல நிதி உதவியும் சர்வதேசத்துக்கு மட்டும்தான் இலங்கை பயப்படும், வெளி சக்தி வாய்ந்த நாடுகளுக்கு மாத்திரம்தான் பயப்படும். அதாலதான் அவர்கள், உங்களுக்கு தெரியும் 2002ஆம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகள் ஆயுத ரீதியில பலமா இருக்கதான் இலங்கை அரசாங்கம் பேச்சுவார்த்தைக்கு வருது. அப்போ ஒரு பலமான நாடும் சக்தி மிக்க நாடுகளும் ஒரு புலம்பெயர் தமிழரும் பலமா இருக்கிற சூழலை நாங்கள் வெளிநாடுகள்கிட்ட உதவி கூறணும். இப்ப நாங்கள் கூட கொண்டது அந்த அரசாங்கத்தோட போய் ஒரு பேச்சுவார்த்தை நடந்தவ அந்த காணி விடுவிப்பு சம்பந்தமா. அதுக்கு பிறகு கருணி பேச கூப்பிடுறா, தந்திரமா சிங்களம் தந்திரமா பேச கூப்பிடுது. உலகத்துக்கு அவ போயிட்டால் தமிழர்கள் வெளிநாட்டுல நீதி கேட்க போயிட்டினோம், அரசியல் ரீதியா கேட்க போனால் அதுக்கான நீதியை கொடுக்க போடுது உலகம். அதுக்காக வேண்டி தாங்கள் பேச தீக்கிறோம்னு சொல்லி கூப்பிட்டு, அப்ப எங்க தமிழ் தலைவர்கள் மத்தியஸ்தத்துக்கு கேட்டிருக்கோம். முக்கியமா கனடா எங்களுக்கு நினைவு தூபிய வழங்கிய அதுக்கு ஆதரவளிச்சதை கனடாவை சரி கூப்பிட்டு இருக்கலாம். அமெரிக்கான நாடு கனடா யாழ்ப்பாணத்திலையும் ஒரு பல பொருளாதார நிகழ்வுகளுக்கு எல்லாம் உதவி செய்யுது. நிறைய பொருளாதார உதவி கனடா அரசாங்கம் செய்து கொண்டிருக்கு. அப்ப அந்த நேரத்துல ஒரு மத்தியஸ்தத்துக்கு நாங்கள் ஒரு வெளிநாட கூப்பிடாத நான் கவனமா இருக்கணும். ஏன்னா இன்றைக்கு அந்த காணி விஷயம் நாளைக்கு திருப்பி கொண்டு வந்தா அதை தடுக்கிறதுக்கு ஆக்களில். அப்ப 3வது மத்தியஸ்தம் இருந்தால் இந்த வேலையை உலகத்துக்கு அம்பலப்படுத்தும். இன்றைக்கு கனடா தூவிய தாக்கினதுல அம்பலப்படுத்துகிற அரசாங்கம் இன்றைக்கு காணி விடுவிப்பு வெளிநாடுகளை கோரியபடியால தான் எங்களுக்கு அந்த காணி விடுவிக்கப்படும். மற்றபடி வேற எதுக்காகவும் அந்த காணியை அந்த வர்த்தக மானியம் மீளப்பறையில் உண்மையில அந்த வெளிநாடு IMF நிதி 4வது காசு ரிலீஸ் பண்ணாதான் இலங்கை அரசாங்கம் பொருளாதாரியில போகலாம். எல்லாத்துக்கும் போனாலும் ஒரு பொருளாதார நெருக்கடி வரும், ஒரு சூழல் வரும். அப்படி அதை மீறி போறண்டாலும் இப்ப சீனா போன்ற நாடுகளோட ரஷ்யாவோட இணைஞ்சி இவை செயற்படுற மறைமுகமா செயற்பட்டாலும் அதை பகிரங்கமா செயற்பட வலிக்கிட்டால் இவைக்கு அச்சம் இருக்கு. இங்க ஒரு ஒரு களச்சூழல் இந்து பசிபிக்ல ஒரு களச்சூழல் பாரதூரமா இருக்கும். அப்ப அதை உணர்ந்துதான் நாங்கள் இன்றைக்கு முதலா மக்களாக அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றிய கொடியா பிடிச்சு கொண்டு வெளிநாட்டு தலையிட கோர்றோம். அதை உண்டுக்குத்தான் இலங்கை அரசாங்கம் பயப்படுது. நாங்கள் இவ்வளவு காலம் போராடி எல்லா போராட்டத்தையும் தாண்டி இந்த தாய்மார் துணிவோடையும் இவ்வளவு இனப்படுகொலைன்றதை நாங்கள் இந்த கனடாவில் உள்ள தூவிக்கு கை வைக்கிற அளவுல நாங்கள் இந்த தூவிக்கு முன்னுக்கு எங்கட பொத்தலுக்கு முன்னுக்கு இனப்படுகொலை என்று வச்சு போட்டுருக்கிறோம். இந்த இனப்படுகொலை நடந்துக்குன்னு சொல்லி போட்டுருக்கிறோம் என்றால் அதற்குரிய சக்தி அவர்கள் பயப்படுறார்கள். இதுங்கள்ல கை வைத்தா அந்த நாடுகள் அளவைக்கு பிரச்சனை வரும்ன்றதை சிங்கள ஒண்ணு வந்திருக்கிறான். அதை எங்களுக்கு ஒரு வெளியுறவு கொள்கை வேணுமாக்கா, எங்களுக்கு ஒரு வெளியுறவு கொள்கை வேணும். நாங்கள் ஒரு நாடா தேசமா வர்றதுக்குள்ள எங்களுக்கு நட்பு நாடுகள் வேணும். நட்பு நாடு எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நாடுகள் இல்லாம நாங்க பின்னைக்கு அது வெளிச்சமா முதலாவது கனடா தெரியுது எங்களுக்கு வெளிச்சமா. அதோட எல்லா நாடுகளும் ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே எங்கட தமிழர்கள் வசதியாகவும் சுதந்திரமாகவும் எங்கட இனப்படுகொலையை கோர்றதுக்குரிய வசதிகளோடையும் இன்றைய பொருளாதாரியில கல்வியில உயர்ந்து இருக்கிறதுக்கு காரணம் ஐரோப்பிய நாடுகள். நிச்சயம் எங்களுக்கு உதவும். எங்களுக்குரிய காலம் இளையோர்களும் விழிச்சிட்டோம். எங்கள் இளையோர்கள் கேட்டார்கள் பதில் சொல்லி ஆகணும். அதற்குரிய சூழல் வந்திருக்காங்க. எங்களுக்கு இந்த இனப்படுகொலை தூவி இந்த புலம்பெயர் மக்களோட சக்தி, தேசியத்துக்கான எங்களோட எழுச்சி, அனைத்து மக்களையும் ஒன்றிணைத்து கொண்டு போறதுக்குரிய சூழல் உருவாகிருக்கின்றது எங்களுக்கு மகிழ்ச்சி. எங்களை போராட்ட காலத்திலேயே நாங்கள் பார்க்க எங்களுக்கு மகிழ்ச்சி. தொடர்ந்து அதுக்கு எங்களுக்கு இந்த தாய்மார் வயது புரிந்தாங்க. நாங்கள் போராட்டம் கொண்டதான் நம்பி இருக்கிறோம்.
போராட்டம் தான் எங்களுக்கான சுதந்திரம் நினைக்கிறோம். நாங்க பொருளாதாரத்தை நினைக்கல. போராட்டத்தை மட்டும் ஆனாலும் இந்த போராட்டத்தில் ஈடுபடுகின்ற தாய்மார்களில் தந்தைமார்கள் பலரும் அன்றாடம் அவர்களுடைய அங்கே நாட்டில் நடக்கின்ற அந்த போராட்டங்கள், எங்களுடைய தாயர்களுடைய போராட்டங்கள், புலம்பெயர்ந்த மக்களுக்கு அவர்களுடைய போராட்டத்தை வலுச்சேர்ப்பது போல சர்வதேச சமூகத்தினுடைய இந்த போராட்ட நியாயங்களை எடுத்துச் சொல்வதாகவும் இருக்கின்றது. அந்த வகையில் 1, 2 அல்ல 3023 நாட்கள் போராடுவது என்பது அவ்வளவு இலகு அல்ல. இந்த இடத்தில் நீங்கள் என்னதான் பொருளாதார தேவை பற்றி வலியுறுத்தி சொல்லாவிட்டாலும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற தாயர்கள் அவர்களுடைய இயலாமை அல்லது அது மட்டுமல்ல நீங்கள் அவர்கள் அதாவது யாருமே செல்வந்தர்கள் என்று இல்லை. அவர்கள் அடிப்படையாக உழைத்து வாழ்கின்றவர்கள். அத்தகைய ஒரு சூழலில் அவர்களுக்கான நிதி தேவை என்பது புலம்பெயர்ந்த மக்கள் செய்து கொடுக்க வேண்டும். இந்த கொட்டகை என்பது அவர்கள் உணவு சுழற்சி முறையில் உணவு தவிர்ப்பு போராட்டம் செய்கின்ற பொழுது அவர்களுக்கான அந்த கொட்டகையாயினும் ஒரு காற்று மழையில் அவர்களுக்கு பாதுகாப்பு கொள்வதாக இருக்க வேண்டும். அதே போல ஒரு நாளைக்கு உணவு என்ற தேவைகள் எல்லாம் இருக்கின்றன. இவை யாவற்றிலும் எங்களுடைய புலம்பெயர்ந்த மக்கள் கவனத்தை செலுத்த வேண்டும் என்று நாங்களும் இந்த நேர்காணலூடாக எங்களுடைய புலம்பெயர்ந்த உறவுகளை நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். இந்த இடத்தில் புலம்பெயர்ந்த மக்கள் உங்களோடு தொடர்பு கொள்வது என்றால் எந்த தொலைபேசி இலக்கம், எந்த வகையில் அவர்கள் தொடர்பு கொள்ளலாம், அவர்கள் நிதியுதவி செய்ய விரும்பினால் எவ்வாறு உங்களுக்கு நிதியுதவி செய்யலாம்? எங்களுக்கு அப்படி ஒரு விடயங்கள் எதுவும் இல்லை. நாங்கள் கனடாவில் இருக்கிற 2 அமைப்புகளை பேர் சொல்லலாம். ஒன்று கடைசி இறுதியா மண் வாசனை அமைப்பு எங்களுக்கு உதவி கொண்டிருக்கிறது இந்த உலர் உணவுகள் ஒரு முக்கியமான நாடுகள்ல. அடுத்தது உறங்காவளிகளும் ஆரம்பத்துல உதவி இருக்குது. அப்படி நாங்கள் எங்களுக்கண்டு இந்த நிதி என்ன போராட்டம் கவனமாக கொண்டு போறோம். அதுல நாங்கள் இவ்வளவு காலமும் எங்கேயுமே போராட்டம் இவ்வளவு 3000 நாள் ஆனபடியால தாய்மாற்ற முதுமைகள் அவர்கள வருத்தங்கள் அதோட இந்த போராட்டத்தை விடக்கூடாது, இனப்படுகொலைன்ற ஒரு சாட்சியா இந்த போராட்டம் இருக்குது. அதனால நாங்கள் அதை கைவிடக்கூடாதுன்றதுலதான் நாங்கள் உறுதியா போறோம். நாங்கள் இதுவரைக்கும் அப்படி பல இடம் கூட CTR வானொலியில பேசிக்க கூட நாங்கள் அப்படியான கோரிக்கையில நேர்களும் கேட்டிருக்கிறார்கள். உங்களுக்கான பொருளாதார ஒழுங்குகளை செய்யறதுக்கு நேரடியாக நாங்கள் அதுக்கு விரும்பல. ஆனா இப்ப இந்த தாய்மாற்ற நில விஷயமும் இந்த போராட்டத்தையும் தொடர்ந்து கொண்டு போகணும்ன்றதுக்காக வேண்டி நாங்கள் அப்படி இருக்கோம். ஆனா எங்களுக்கான அப்படியான விவரங்கள் இல்லை. எங்களுக்கு ஒரு உண்மையா ஒரு தேசியத்தோட இருக்கிறவர்கள், தேசியத்தை நேசிக்கிற உண்மையான தரப்பு, நம்பிக்கையான தரப்பு அதை முன்னின்று செய்யறதை நாங்கள் ஆதரிக்கிறோம். எனவே சிறு துளி பெருவெள்ளம் என்று சிறு உதவிகள் கூட அவர்கள் செய்து கொள்ள முடியும். ஒரு நேர உணவு, இப்பொழுது எங்களுடைய எத்தனையோ பேர் இங்கே எங்களுடைய பெற்றோர்களுடைய நினைவாக அல்லது பிள்ளைகளுடைய பிறந்த நாள் நினைவாக அப்படிலாம் ஏதேனும் ஒரு வகையில் பொருட்படுத்த அவர்கள் இதனை செய்ய முடியும். அந்த வகையில் அதை நாங்கள் புலம்பெயர்ந்த உறவுகளிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதை விட எங்களுடைய புலம்பெயர்ந்த மக்களுக்கு நீங்கள் சொல்கின்ற நிறைவு தகவல் என்ன? புலம்பெயர்ந்த மக்களிடம் நீங்கள் கேட்டுக்கொள்கின்ற இப்ப எங்களுடைய அந்நியர்களும் கூட ஜீவனிதா கூட நீங்கள் சொல்லிக் கொள்ளலாம். புலம்பெயர்ந்த மக்களிடம் இருந்து நீங்கள் எதை எதிர்பார்க்கின்றீர்கள்? எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்க்கணும் அவர்கள் தேசியத்தோடு இருக்கிறோம். அவர்கிட்ட நாங்கள் என்னத்தை கேட்கிறோம் தெரியல. ஆனா அந்த ஒருங்கிணைஞ்ச ரீதியில தமிழ் மக்களுக்கான விடுதலைக்கான செயற்பாடுகள் ஒருங்கிணைஞ்ச செயற்பாடா செய்யணும்ன்றதை நாங்கள் விரும்புறோம். ஏன்னா நாங்கள் தேசிய ரீதியில தமிழ் இறையாண்மைக்கான ஒரு போராட்டத்தை செய்து கொண்டிருக்கிறோம். அது ஒரு குறியீடா இருக்கிறோம். ஒரு இனப்படுவதற்கு ஒரு சாட்சியா இருக்கிற தாய்மார், இந்த அம்மா மேல நாங்கள் முன்ன கொண்டு போறதுக்கு அவர்களை பாதுகாக்கிறதுக்கு கவசமா புலம்பெயர் தமிழர்கள் இருக்கணும், இருந்து கொண்டிருக்கணும். ஆனா அதை செம்மப்படுத்தி ஒருமுகப்படுத்தி செய்ய வேண்டிய தேவை இருக்கு. அதெல்லாம் தேசிய ரீதியா செயற்படுறவர்களோட ஒருங்கிணைவு மட்டும் கேட்டுக்கொள்றோம். ஏற்கனவே கனடா பல நாடுகள்ல அப்படி ஒரு ஒருங்கிணைவு வந்திருந்தாலும் ஏன்னா எங்களை எதிரிகள் எங்களுக்கான தேசிய தளங்களை இப்ப சிதைவடைய செய்திருக்கிறார்கள். புலம்பெயர் தேசத்துல உள்ள தேசிய தளங்களை சிதைவடைய செய்து தமிழ் அதாவது போராளிகள் யுத்தத்துல பாதிப்படைஞ்ச நிறைய உதவிகள் ஸ்தம்பிதம் அடைஞ்சிருக்குது. இப்ப இந்த சூழல்ல அதை நாங்கள் நிவர்த்தி செய்து நாங்கள் எங்களுக்கான செயற்பாடு தளங்கள்ல போறதுக்கு உங்களோட போராட்டமும் ஒரு அடித்தளமாகவும் இருக்குது. அனைத்து செயற்பாடும் எங்களுக்கு மட்டும் இல்லை, தாயகத்தில் உள்ள மக்கள் உலகாலமும் அதாவது விடுதலை புலிகள் புலனாய்வு தளபதி பொட்டம்மான் சொன்னது போல வேற ஒரு விடுதலை இயக்கமா இருந்தால் இப்போ புல்லு முளைத்திருக்கும் என்று சொல்லியிருந்தார் கிளிநொச்சியில வச்சு. அதே போல புலம்பெயர் தமிழர்கள் இல்லாமல் இருந்திருந்தால் காணாமலாகப்படாத மட்டுமல்ல தமிழ் தேசிய போராட்டமே நீக்கம் செய்யப்பட்டிருக்கும். இன்றைக்கு அடிமைகளாகவே ஆக்கப்பட்டிருப்பார்கள். அதுல அதை உணர்ந்து போராடுற மக்களையும் புலம்பெயர் மக்களும் ஒரு நிலையில வந்தக்கூடிய ஒரு சூழல் உருவாகி அனைத்து மட்டங்களையும் தனியா
மக்களுக்கு காணாமலாக்கள் எங்களை தாண்டி அனைத்து மக்களுக்குமான உதவி திட்டங்களை ஒரு ஒருங்கிணைப்புல செய்யணும்ன்றதும், அதாவது முக்கியமா வன்னியில பெண் தலைமைத்துவ உணவகங்கள் இருக்குது, பல போராள பாதிப்படைஞ்ச துணர்வோடு இருக்கிறோம். அனைவரையும் ஒன்றிணைத்து ஒவ்வொரு பிரிவுகளாக ஒவ்வொரு துறைகள் ரீதியாக அந்த உதவிகளை ஒருங்கிணைந்த ரீதியில செயற்படணும்ன்றதை நாங்கள் கேட்டுக்கொள்றோம். அதுதான் எங்களோட போராட்டத்துக்கு உரிய வெற்றியாகவும் நாங்கள் நினைக்கிறோம். அதுக்கு ஒரு உயிரோட்டமா ஒரு குறியீடா வந்து எங்களோட போராட்டம் இருக்குது. அப்ப இதை வைத்துக் கொண்டுதான் மற்ற உங்களுக்கு தெரியும், ஒரு எரிந்த தீபத்தை வைத்துக்கொண்டு இன்னொரு தீபத்தை எரிவிக்க முடியும். அந்த ரீதியில இந்த செயற்பாடுகள் போகணும். அதுக்கு எங்கட புலம்பெயர் தேசிய ரீதியா செயற்படுறவர்கள் கை கொடுத்து எல்லாரும் ஒருங்கிணைந்து வரணும். எங்கட இதுகளை மறந்து இப்ப வந்து தாயத்தோடு உள்ள அரசியல் நிலைமமாயிட்டான். தமிழ் தரப்பொண்டு ஆட்சியில இருக்கணும். உள்ளூராட்சி சபையிலண்டா சிங்களவன் வரக்கூடாதுன்னா நாங்கள் தமிழர்களா சேர்ந்த வேண்டிய தேவைதான் இருக்குது. அப்படி ஒரு அரசியலை தான் நாங்க இப்ப கொண்டு, ஏன்னா எங்களுக்கு ஒரு 2009 வரையும் எங்களுக்கு ஒரு பலம் இருந்தது, நாங்கள் அதை நம்பி இருந்தோம். ஆனா இன்றைக்கு அப்படி இல்லை. ஆனா தமிழர்களாக நாங்க ஒன்று, அதாவது செந்தமிழாக இணைவோம் என்று கூட இது மாதிரி இதுவும் வந்து தமிழர்களாக இணைவோம் என்ற ஒரு செயற்பாடு தான் எங்களை வந்து இன்றைக்கு இந்த இடத்துல எங்களோட இனத்தை பாதுகாக்கிறது ஊடாக மாத்திரம் தான் எங்களோட அடுத்த கட்ட விடுதலையை நோக்கி போகணும். அது வந்து எங்களுக்கு வெற்றி அளிச்சிருக்கு. ஏன்னா புலம்பெயர் தேசமெங்கும் இன்றைக்கு இனப்படுகொலைக்கான கோரிக்கை வலுப்பெற்று இந்த ஐநாவில் வந்து இலங்கையில் நடந்த இனப்படுகொலை மாதிரி காசாவிலை நடக்குதுன்னு சொல்லி கோர்ற அளவுக்கு இன்றைக்கு அந்த போராட்டங்கள் புலம்பெயர் மக்கள் உழைப்புகள் எங்கட விடுதலை வேட்கைகள் அமைந்திருக்கிறபடியால நாங்கள் அதை செம்மப்படுத்துறதுக்கு எங்கட புலம்பெயர் தேசிய கட்டமைப்புகள அந்த அந்த கட்டமைப்புகளை சிதைய விடாமல் அவர்களுக்கு ஊக்கமளித்து இந்த யாழ்ப்பாண கூடுதலாக தாய பிரதேசத்துல UTP என பல தளங்கள்ல வந்து உதவிகள் கிடைச்சிருந்தாலும் அதுகளும் இந்த தேசிய தளங்களுக்கு இருக்கு இல்ல நம்பிக்கை தமிழ் தேசிய கட்சிகள்ல நம்பிக்கை இனம் பெற்றது போல அங்கேயும் ஒரு வேணுமென்ற ஒரு சூழல் உருவாக்கப்பட்டிருக்கு. எங்களுக்குள்ள ஒரு பிளவு சூழல் உருவாக்கப்பட்டு இங்கே உள்ள பொருளாதாரத்தை, அதாவது பொருளாதார ரீதியா தமிழ் மக்களை வீழ்த்துறதுக்குரிய சூழ்ச்சி நடந்திருக்கு. அதை நாங்கள் உடைச்சி கொண்டு போறதுக்குரிய சூழல் எங்களுக்கு வாக்கியிருக்குது. அதுக்கு ஒரு இனப்படுகொலை தூபி கனடால எழும்பிக்கிறது எங்களுக்கு ஒரு முதலாவது ஒரு படி. அதோட நாங்கள் தொடர்ந்து பல நாடுகள்லயும் அது நடந்திருக்குது. இன்றைக்கு நாங்கள் இலங்கை அரசாங்கம் செய்த தொடர்ந்து ஆக்கிரமிப்பு பௌத்தமயமாக்கல் இன்றைக்கு உலகம் பார்த்து கொண்டிருக்குது. எங்களுக்கான இறையாண்மைக்கான தீர்க்கப்படுறதுக்கு நாங்கள் போராடுற மக்களோட கைகோத்து உணர்வு ரீதியா நாங்கள் எடுத்துக் கொள்ள வேண்டிய தருணம் இது. அதை நாங்கள் சரியா பயன்படுத்துவோம். அதுக்கு நாங்கள் கேட்டுக்கொள்றது இதுதான், தேசிய ரீதியாக தன்னெழுச்சியாக தங்களை போராட்டங்களை முன்னெடுத்து தேசியத்தில் அக்கறை உள்ளவர்களூடாக அந்த ஒழுங்குகளை செய்யுமாறு நாங்கள் தமிழர்கள் கேட்டுக்கொள்வோம். நிச்சயமாக. எனவே இந்த வேளையில் பல இடங்களிலிருந்து நீங்கள் அன்னைமார் எல்லோரும் தந்தை ஒரு தந்தை உட்பட எல்லோரும் வந்திருக்கிறீர்கள். உங்களை எல்லோருக்கும் நன்றி. சுழற்சி முறையில் நீங்கள் நடத்துகின்ற இந்த உண்ணாவிரத நோன்பு போராட்டம் 3023 நாட்கள், இன்றைய நாள் 23வது நாள் தொடர்ச்சியாக நடைபெறுகின்றது. உங்களுடைய காலத்துக்குள் இது உங்களுக்கான நீதி கிடைக்கப்பெற வேண்டும். உங்களுடைய வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை நீங்கள் காணும் நிலை மற்றும் அதுக்கான நீதி கிடைக்கப்பெற வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். உங்களோடு நாங்களும் இருக்கின்றோம் என்ற ஒரு விடயத்தை நாங்கள் உறுதியாக சொல்லிக் கொள்கின்றோம். எனவே தொடர்ச்சியாக இந்த போராட்டம் எங்களுடைய இனத்தின் விடுதலை வரை தொடரும் என்பதையும் உறுதியாக சொல்லி, இந்த பொழுதில் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்கள், பார்த்து கொண்டிருக்கின்றவர்கள், இது எங்களுடைய வேண்டுகோள். ஏனென்றால் ஒரு ஒரு பொருளாதார வலு இல்லாமல் இதை நகர்த்த முடியாது. இவ்வளவு தூரம் நீங்கள் வந்தது பலருடைய ஆதரவு, பலருடைய கை கொடுப்பு. எங்களுடைய புலத்தில் இருக்கின்ற உறவுகள் இதை நினைவில் வைத்து இதையும் அவர்கள் நிச்சயமாக உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல தாயத்தில் இருக்கின்ற வர்த்தகர்கள் போன்றவர்களும் உதவ வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய அந்நியர்கள் தந்தையர்களுடைய போராட்டம், வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் இந்த உறவுகளுடைய போராட்டம் என்பதுதான் இன்றும் உலக பரப்பில் இந்த நடந்து முடிந்த இனப்படுகொலையோடு கதையை முடித்துவிட முடியாமல் இன்றும் அந்த போராட்டத்துடைய தொடர்ச்சியை எழுதி கொண்டிருக்கிறது வரலாறாக என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே வரலாற்றினுடைய தொடர்ச்சிக்கு உங்களுடைய பங்கு பெரும் பங்கு என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுக்கு மன அமைதியும் நீண்ட ஆயுளும் கிடைக்க வேண்டும், உங்களுக்கான மன ஆறுதலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டு இந்த பொழுது உங்களை விட பெற்றுக் கொள்கின்றோம். நன்றி அம்மா, ஐயா எல்லோருக்கும் நன்றி. ராஜ்குமார் நன்றி. இறுதியாக உங்கள்கிட்ட நாங்கள் அந்த பெண்கள் போராடினோம், பெண்கள் தான் உலகத்துல நீதி, அதுக்கு எங்கட போராட்டம் வந்தேன் வச்சுக்கிறோம். இந்திரா காந்தி அம்மா, கிளாரி கிளின்டன், ஜெயலலிதா அம்மா எங்களுக்கு பொது வாக்கெடுப்பு வேணும் தமிழருக்குன்னு சொன்னவர். அடுத்தது ஐநாவின் முன்னாள் ஆணையாளர்கள், தமிழர்களுக்காக குரல் கொடுத்த முன்னாள் ஆணையாளர்கள், அவை இந்த படம் தான் எங்கள்கிட்ட இருக்குது. அப்ப அனைத்தையும் நாங்கள் இனம் சார்ந்து பெண்கள் சார்ந்து பெண்கள் ஊடாகத்தான் தாய் ஒரு அடையாளம், தாய்நாடு அதன் அடையாளம், அதை அடைவோம் நாங்கள் நிச்சயம். நல்லது. நன்றி. பொழுது பேசிக்கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி.